ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 8ன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போனாச்சு நம்ம 15 லெதர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 15 லெதரையும் மொத்தம் இப்போதைக்கு நம்மகிட்ட 30 லெதர் இருக்குது. கோபிள் ஸ்டோன்ஸை தூக்கி வச்சிடலாம். அங்கே தூக்கி வச்சுருவோம். இது வந்து ராயன் இது பண்ணலாம். இங்கே போய் சாரி வெயிட் பண்ண என்னத்துக்கு இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று முக்கியமான விஷயத்தை ஒன்று காட்ட போகிறேன். என்ன அதுனா பொசிஷன் -1226 1226 தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த டைரக்ஷனை நோக்கி போகலாம். இப்போதைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆக போகுது. நம்ம விடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். அது வரைக்கும் நம்ம பார்க்குறவங்க லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அதுக்குள்ள நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் மைன் பண்ண வேண்டியதெல்லாம் மைன் பண்ணிக்குவோம். தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். நான் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு அயன் இது செஞ்சுக்கலான் இருக்கேன். அயன் யாரோ செய்ய போகிறேன். அயன் பிக்காக்ஸ் ஒன்று செய்யலான் இருக்கேன். ஒரு அயன் பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று செஞ்சுக்குவோம். ஒன்று மட்டும் செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஒன்று கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிக்க வச்சுருவோம். 13 அயன் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 18 அயன் இருக்குது. ஓகே, வழியில் மாடு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு தட்டி லெதர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அது என்னதுண்டு. அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். தேவையான நிறையா கோபிள் ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. கோபிள் ஸ்டோன் தான் தேவைன்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என் கண்ணில் விட்டது கோபிள் ஸ்டோன்ஸ் அதான் இது எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, 30 கோபிள் ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். நினச்ச மாதிரி நைட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலாம். முதல்ல அந்த இடத்துக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொசிஷன் நோட் பண்ணிக்கோங்க. -1226 1226. எந்த பக்கம் போகுதுன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இந்த பக்கம் போனால் தான் கூடுது. நம்ம இந்த பக்கம் தான் போகணும். மலையை சுற்றி அந்த பக்கம் போயிடுவோம். போகிற வழியில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். அது இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கான்னு தெரியாது. பொசிஷன் படி கிட்ட தான். நான் கண்டுபிடிக்கிறது கஷ்டன்ற காரணத்தினால் நைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு வழியே இல்லை. டைமை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கேவுக்குள்ளே வந்து தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன். அதனால் அடிக்க வேண்டாம். இங்கே பக்கமே வந்து ஒரு கீப்பர் வெடிச்சிருந்துருக்கு. கூடுதா குறையுதா? இந்த பக்கம் போனாலே கூடுது. இங்கே ஒரு ஜாம்பி தனியை வரையான். அவன் அப்படியே இருந்து சாம்பல் ஆயிடுது. ஓகே, என் கண்ணுக்கு 2 பம்கின்ஸ் மாட்டிருக்கு. 2 எத்தனை தரல பம்கின்ஸ் ஒன்று நிறைய அங்கேயே இருக்குது. எடுத்துக்கலாம். இந்த குட்டி சாமி பக்கத்தில் கூட வரக்கூடாது. ஓகே, நல்ல வேலை செத்துருச்சு. பக்கத்தில் கூட வரல.
ஜாம்பி வரத்துக்குள்ள செத்துருமா? செத்துருச்சு. எங்கள் ஹார்ட் செம்மையாக குறைச்சிட்டு லைஃப்பை செம்மையாக குறைச்சிட்டு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாட்டை போட்டு தெரிவிடுவோம், லெதர் கிடைக்கும். ஓகே, லெதரும் கிடச்சிருக்கு, மீட்டும் கிடச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். ஓகே, எப்படியே போயிட்டு நம்மளால் நம்ம கூட சேர்த்து கிடச்சிடலாம். இப்போ தான் 1000 கிட்ட வந்துட்டோம். 226. இந்த கோழியும் போட்டு தள்ளணுங்க. நமக்கு நிறைய இது வேணும், ஃபெதர்ஸ் தேவை. அது இதை போட்டு தள்ள நமக்கு சிக்கனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோழி நல்லுன்னு போயிடணும், பார்க்கவே கூடாது. 2 ஆட்டோ ஜாம்பி பார்த்தேன், சட்டு புட்டுன்னு போனோம். இது வந்து 1296. ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடு ஒன்று மாட்டுச்சு. பிக்காக்ஸு சைஸ் ஆடு உடஞ்சிருச்சு. உட்டன் சாதம் போயிட்டு போது விடுங்க. அங்கே ஒரு மாடு இருக்குது. இதெல்லாம் வேறா கேட்டா பார்த்தீங்களா இங்கே என்ன இருக்குண்டு? இதை காமிக்கிறதுக்கு தான் சொன்னேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 போர்ட்டல் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே இருக்குது இந்த போர்ட்ரஸ்ஸு. சரி, போர்ட்ரஸ்ன்ற பாருங்கள், போர்ட்டலு பக்கத்துலேயே இருக்கிறனால சரி இங்கே லூட் அடிக்க முடியுதான்னு சொல்லி பக்கத்துக்காக தான் வந்தேன். இப்போ இந்த கோபிள் ஸ்டோன் எட்டாந்தேன் தெரியுமா? அதெல்லாம் எதுக்கும் இல்லை, இந்த லாவா வளைக்கிறதுக்கு தான். இங்கே ஒரு கோல்டு பிளாக் ஒன்று பார்த்துட்டேன். ஆஹா, இங்கே இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. நான் மறுபடியும் இங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம மைன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அங்கே ஒரு கோல்டு பிளாக் இருக்குது பார்த்துட்டேன். ஓகே, இங்கே ஒரு கோல்டு பிளாக் இருக்குது. ஸோ செஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த செஸ்ட்டே மைன் பண்ணிவிடுவோம், செஸ்ட்டு நமக்கு தேவை. ஓகே, 3 ஒப்சீடியனு, அன்பிரேக்கிங் 1 போடு. இங்கோ ஏய், அன்பிரேக்கிங் 1, ஃபார்ச்சூன் 3, எஃபிஷியன்சி 3 போடு. ஃபார்ச்சூன் 3 இருக்குங்க. அப்புறம் இதுக்கப்புறம் ஃப்ளின்ட்டு கிடைக்குங்க. ஃபார்ச்சூன் 3 வச்சு மைன் பண்ணால் ஒரு கோல்டன் நகட்ஸு, சில்வர் நகட்ஸு. இது என்னது? ப்ரொடெக்ஷன் 1, ஃப்ளேம் சார்ஜு, சாரி ஃபயர் சார்ஜு, ரோட்டன் ஃப்ளஷ்ஷு. ரோட்டன் ஃப்ளஷ் இப்போதைக்கு நமக்கு வேணாம், தூக்கி போட்டுருவோம். அது எதுக்கு ரோட்டன் ஃப்ளஷ்ஷை வச்சுக்கிட்டு? ரோட்டன் ஃப்ளஷ்ஷு தேவையில்லைங்க. இந்த கோல்டு பிளாக்கையும் மைன் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே ஒரு எண்டர்மேன் இருக்கான். அவனை இப்போதைக்கு நான் பார்க்கல. ஓகே, 2 கோல்டு பிளாக் எடுத்தாச்சு. ஒப்சிடியனை மைன் பண்ணுமா வேணாமா? மைன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி, வேண்டாம், அது எதுக்கு பண்ணிக்கிட்டு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எதுக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய்கிட்டு? செத்தாலே முடிஞ்சு. நம்ம என்ட்ரிமேன் எங்கே பார்க்க? இங்கே ஒரு என்ட்ரிமேன் இருந்தான், சவுண்டு கூட கிடைச்சு. இந்த இருக்காங்க, உங்களை கொலை பார்ப்போம்.
இப்படியே அடிச்சு என்ட்ரு பெல்ல கலெக்ட் பண்ணுவோம். போடுங்க என்ட்ரு பெல்லையும் கலெக்ட் பண்ணியாச்சு. போடு. மரத்து கீழே வந்துனால என்ட்ரு பெல்லை கலெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே, இப்போ வீட்டுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆடு ரெண்டும் ஒட்டுக்க சேர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு. விடுங்க. காட்டுக்குள்ளே ஆடு தெரியுது. ஒரு உல்ஃப் இருக்குது. இந்த உல்ஃப் கிட்ட கடி வாங்கி செத்துருவோமா? செத்துலான்னு பார்த்தா அது செத்துருச்சு. ரைட்டு விட தண்ணி தெரிஞ்சிருச்சுல. எங்க ஒரு நிமிஷம் வருங்க. இது கிராவலா என்ன? இது கிராவல்னா வெயிட்டணும். கிராவல் தான் போல. இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிப்போம். இந்த ஃபிலிம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம அதை மைண்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்ச்சூன் 3 நம்மகிட்ட ஒரு பிக்கப் வச்சுருக்கோமா, அதை வச்சு மைண்ட் பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளிண்ட்டாக தான் கிடைக்கும். அதான் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் ஃப்ளிண்ட் எடுத்துப்போம். ஃப்ளிண்ட்டு நம்மளுக்கு இனிமேல் கிடைக்கும். பவன் யாரோ கிடச்சிரும். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. அயன் பிக்காக்ஸை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேண்டாம் போகிறோங்க. ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணாங்க. இங்கே நிறையா இருக்குது போலையே. எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி விடக்கூடாது. அந்த பக்கம் தண்ணி காண வேணும். ஓகே, அது புட்டுக்குச்சு. அந்த பிக்காக்ஸ் புட்டுக்குச்சு. ஓகே, தண்ணி நிப்பாட்டியாச்சு. ஓகே, எனக்கு இங்கே எங்கேயோ சாமி சத்தம் கேட்குது. எக்ஸ்பி கிடச்சிருச்சு. சூப்பரே. அது கிடச்சி இப்போ ஒரு போதும் இல்லை. ஏன்னா இப்போ நான் சாக போகிறேன்டா. வாங்க தண்ணிக்குள்ளே முழுங்கி செத்துருவோம். அப்புறமா பார்க்குறாங்க. லைக் பண்ணிக்கோங்க. இந்த மீனுக்கு நீந்த முடியல. நீந்துறதுக்கு பாவமாக இருக்குது. இந்த மீனுக்காக ஒரு பாவப்பட்டு லைக்கை போடுங்க.
பாருங்கள் நீந்த முடியாமல் நீந்த மீன். அந்த மீனுக்காக லைக்கை போட்டு பாருங்கள் எல்லோரும். ஓகே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே அயன் பிக்காக தூக்கி வைப்பா, பத்திரமா வைப்பா. ஓகே இதை எடுத்துக்குவோம். என்ட்ரப்பல் ஒன்று கிடச்சிருக்கு, அப்புறம் ஒப்சீடியன் கிடச்சிருக்கு. அப்புறம் மற்ற எல்லாத்தையும் எங்கே வைக்கணுமாங்க ஃபஸ்ட்டு வந்துடுறேன். கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒப்சீடியை தூக்கி ஒப்சீனில் வை, கோபிள் ஸ்டோனை தூக்கி கோபிள் ஸ்டோனில் வை, கிராவல் இருக்கட்டும், ஃப்ளிண்ட்டை வை, ஐயனை தூக்கி வை. சாம்பார் ஒன்று கிடச்சிருக்கு, சிக்கன் இருக்குது, ஃபெதர் இருக்குது, நகட்ஸ் எடுத்துக்குவோம், கோல்டு நகட்ஸ் எடுத்துக்குவோம். கோல்டு நகட்ஸ் எங்கடா போச்சு? கோல்டு நகட்ஸ் ஆளுதான் இருக்கா? ஓகே வேறு என்ன கிடச்சிருக்கு? லெதர் கிடச்சிருக்கான். லெதர் இருக்குது. லெதரை தூக்கி லெதரில் போடு. ஃப்ளேம் சார்ஜ் கிடச்சிருக்குல்ல, ஃப்ளேம் சார்ஜில் போடு. அது எதுவும் வேறு எதுவும் நமக்கு கிடைக்கல. ஓகே இன்னொரு பெரிய டெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த பெரிய டெஸ்ட்டை தூக்கி விடாதீங்க. நைட் ஆச்சு, நான் தூக்கிட்டு வந்துடுறேன். ஓகே பக்கத்தில் ஒரு ஜாம்பி பையன் இருந்தனால தூங்க முடியல. ஓகே இப்போ காலைல அந்த ஜாம்பி பையன் ஒரு வில்லேஜில் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நான் பார்த்துட்டேன். காலை சத்தம் கேட்டுச்சு. அவள் எருந்து சாம்பலாக போட்டும். கிராஃப்ட் பண்ண வேண்டியதை கிராஃப்ட் பண்ணிக்குவோம். 2 அயன் பிளாக் கிடச்சிருக்கு, அதுக்கு 18 அயன் கிடச்சிருக்கு. வேறு நம்மக்கிட்ட இருக்குது இந்த வெதர் வேலை. திரும்ப தூங்கி எழுந்திரிக்கணும். காண்டாஸ்ட்ராம் போல். கோல்டு பீஸ் கோல்டில் வச்சுருவோம். இந்த கோல்டு பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. கிராவலை வச்சு நம்ம கிராவல் வந்து ஃப்ளிண்ட் மைன் பண்ணணும், அது இருக்கட்டும். தேடுறதுக்கு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாங்க. ஓகே அயனும் பண்ணியாச்சு. 13 அயன் இப்போதைக்கு இருக்குது. கோல்டு இருக்கா இதுக்குள்ளே? கோல்டு இருக்குது. அதை வச்சு இந்த 10 அயனை மைன் பண்ணிடுவோம். கோல்டு நகட்ஸை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். என் கையில் இப்போ டெப்த் பிளாக் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எங்கள் லேமா வந்திருக்காங்க. செத்தாண்டா இன்னைக்கு தம்பி. பாருப்பா சொல்ல மட்டும் போகிற. இல்லை துப்பிடுச்சுங்க. ஒரு ரோப் வாங்கியாச்சு. இன்னொரு ரோப்பை ஓகே 2 ரோப் எடுத்தாச்சு. சாரி 2 அது பேர் லீஷா லீடு 2 லீடு எடுத்தாச்சு. லீடை தூக்கி லீடு இருந்துச்சு நம்மக்கிட்ட, அந்த இருக்குது, அதையும் வச்சாச்சு. லெதர் 2 மாலை இப்போ போட்டு தரணும், அதையும் வச்சாச்சு. ஓகே இந்த மாதிரி அயன்லாம் வேகுது. ஓகே 7 அயன் கிடச்சிருச்சு. இன்னும் 3 அயன் தான். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே மறக்காமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. கமான் டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த வில்லேஜில் ஏதாச்சும் தேடுதான்னு பார்த்துட்டு சொல்லுவேன்.
ரோட்டன் ஃப்ளஷ் எதுக்குடா என்கிட்ட கொடுக்குறீங்க? அது தேவையே இல்லைடா. ரோட்டன் ஃப்ளஷ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. தின்னா கூட பாய்சன். அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கும் தெரில. இந்த படிக்கட்டு எல்லாத்தையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் உடச்சி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த வில்லேஜ் தேவையானு பார்த்துட்டு வந்துடுவேன். நான் இன்னும் இந்த வில்லேஜில் இருக்க செஸ்ட்டெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. செஸ்ட்டு கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு செஸ்ட்டை மைன் பண்ணிடலாம். 2 பெட் இருக்கு. ஓகே ஓகே, எங்கள் செஸ்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. சைஸாக போய் செஸ்ட்டுக்கு என்னாக்குன்னு பார்த்து ஆட்டையை போட்டுருந்தேன். ப்ரெட்டும் ஹேபிளும் தான் இருக்குது. ஓகே, ஆட்டையை போடுறா தம்பி. கோழியை போட்டு தள்ளுறேன்னு சொன்னேன்ல, போட்டு தள்ளிடும். உள்ள வந்தாச்சு. ரெண்டு கோழியை மட்டும் விட்டு வச்சுருப்போம். 2 கோழி கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே, முட்டை தூக்கி போட்டு உடப்பா. மேலே ஒரு கோழி ஸ்பான் ஆயிடுச்சு. உள்ளே ஸ்பான் ஆக சொன்னால் மேலே ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே, உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சது. ஓகே, விழுகட்டும். எனக்கு ஒரு என்ட்ரமேன் ஒருத்தருக்கான். ஓகே, சைஸாக பின்னாடி போய் அட்டாக் பண்ணுவோம். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சாதா உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியலங்க. இப்போ அந்த வில்லேஜில் குட்டி போட்டோன்னா என்ன பார்த்துட்டான்டா. உள்ள கீழே வந்துட போகிறேன். பார்த்துதான் தெரியும். வருவாங்க விட மாட்டான். வாடா, இங்கே வருவான்னு பார்த்தா வரமாட்டேங்க. ஒரு பவ்வா அரவான்னு சொன்னாந்துருக்கும். சரி, தப்பிச்சிட்டாங்க. ஸோ இவனையும் போட்டு தள்ளி ஒரு என்ற பேலை எடுக்கலான்னு நினச்சேன்.
எங்கடா அவன்? எங்கக்கா போனே அவன்? இப்போ தப்பிச்சிட்டான். திரும்ப இன்னும் தப்பிக்க மாட்டான்டா. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சுருவோம். அயன் நேரத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, இதுக்கு இங்கே வச்சுருவோம். ஹேபிள் இருந்துச்சா? நம்மக்கிட்ட ஹேபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹேபிள் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே விடு. ப்ரெட்டை தூக்கி ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டை தூக்கி ப்ரெட்டில் வைக்கி. 61 ப்ரெட்டு. ஹேபிள் அங்கேயே வச்சுருவோம். பக்கத்துலேயே வச்சுருவோம் ஹேபிளை. சிக்கனை தூக்கி சிக்கனில் வை. ஃபெதரை தூக்கி ஃபெதரில் போடு. கோபிள் ஸ்டோனை வைடா. கிராவலை தூக்கி இங்கே வை. தூக்கி வச்சுக்க. ஓகே, இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன போட பார்க்குறேன்னா, யாரோ செய்வோம். பப்புக்கு தேவையான யாரோ சொன்னாலும் செய்யலாம். அப்புறம் எம்ஆர்லேடு கலெக்ட் பண்ணுவோம். முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஒரு எம்ஆர்லேடு ஒரு எம்ஆர்லேடு எடுக்க பார்க்குறேன். ஓகே, இந்த பேர் வச்சு என்ன டைப் பண்ணுறான்னு பார்த்துக்குவோம். ஒன்றுமே உருப்படியாக இல்லை. விட்டுருங்க, வேணாம். நான் இன்னும் இப்போ அயன்கோலத்தை பார்க்கவே இல்லை. அயன்கோலம் எங்கே இருக்கான்னு தெரில. அயன்கோலம் ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் வில்லேஜில் இருக்கானான்னு தெரில. நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. அயன்கோலம் அடித்தா வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லா வில்லேஜ் பீப்புள்ஸும் ஜாம்பிஸாக மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. அது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியலை. இவனை கேரட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா? இங்கே பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருக்குன்னு தெரியும். அந்த வில்லேஜுக்கு கூட சீக்கிரத்தில் போய் அங்கே என்னென்ன கிடைக்குதுன்றத பார்த்துருவோம். ஓகே, கேரட் கேரட் கால் பண்ண பொட்டேட்டோ கால் பண்ணி வச்சுருவோம். பொட்டேட்டோ ஆல்ரெடி 64 ரன்ஸ். ஓகே, இங்கே வச்சுட்டு கேரட்டை கலெக்ட் பண்ணி வச்சோமே. இந்த இருக்குது. இன்னும் ஒரே கேரட் தானே. நம்ம பசிக்கு தின்றுவாங்க பாருங்கள். ஆல்ரெடி அவனே பசியில் தான் இருக்கான். ஓ இல்லையா, பசிக்கலையாடா தம்பி உனக்கு? ஓகே, பசிக்கலன்றான். விடுங்க. அப்புறமா பார்க்கலாம். லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தம்பி. நான் படுக்கணும்ப்பா. ஓகே, நைட் டைம் ஆயிடுச்சு. எனி மாஸ்டர்ஸ் ஆர் நியர் பை மீயா? இந்த வில்லேஜை தான் கொண்டு வந்திருக்கான். ஓகே, வெளியே வாங்க அவனை கூப்பிட்டு போயிட்டான். எங்கடா இருக்கு மான்ஸ்டர்ஸு? ஓகே, செத்து போங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃப்ளிண்ட்டை கலெக்ட் பண்ணலாம். பார்ட் 8 நம்ம ஃப்ளிண்ட்டை இந்த பார்ட் 8 இது. பார்ட் 9 நம்ம ஃப்ளிண்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். யாரோஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். பாய் 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 பாய். சீக்கிரமாக நம்ம அந்த வில்லேஜர் வீட்டுக்கு போக பார்ப்போம். சூப்பர் சாலஸ் மல்டிப்ளேயருமே ஃபஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட வேணாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் யூனைட்டும் ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். அதாவது என் கசின் வந்து ஐஸ்கிரீமோட அந்த கோஸ்ட்டாகவும் நான் வந்து பிளேயராகவும் இருப்பேன். அவன் 10 செகண்ட்ஸ்குள்ளே கண்டுபிடிக்கும். அதே மாதிரி அடுத்து நான் பிளேயராக இருப்பேன், அவங்க பிளேயராக இருப்பாங்க. அவங்க பிளேயராக இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். யார் கம்மியான டயத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். 12 நிமிஷம் டைம் 12 நிமிஷம் டைமு. 12 நிமிஷத்துக்குள்ளே யார் வேகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய். மைன்கிராஃப்ட் அனிமேஷன் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. பை பாய் பாய் பாய்.